லாஸ்ட் டைம் இந்த லட்டு சாப்பிட்டு தாங்க தொப்பையை குறைச்சேன். என்னங்க மேட்ச் பாத்தீங்களா? எங்க வீட்லயும் ஒருத்தன் சென்னை சப்போர்ட்டர், இன்னொருத்தன் ஆர்சிபி. ரெண்டு பேரும் சும்மாவே சண்டை போட்டுக்குவானுங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறானுங்களோ? ஐபிஎல் ஆரம்பிச்சதுமே ஒரு ஃபுல் பாக்கெட் சிப்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. அது பாதி காலி ஆகிறதுக்கு முன்னாடியே பாப்கார்ன் பண்ணி என் கையில வேற கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டு போல இருக்கானே. இவங்க ஜெயிப்பாங்களாங்கிற டென்ஷன்ல நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க தோத்துறாங்க, நம்மளுக்கு தொப்பை வந்துடுது. அவங்க எல்லாம் என்னமோ ஃபிட்டா தான் இருக்காங்க, நம்மளும் ஃபிட் ஆகுறோம்னு சொல்லி 2 வாரம் டயட்டிங் இருக்கணும்னு முடிவு பண்ணி கையில கிடைச்ச கொள்ள எடுத்து லட்டு பண்ணலாம்னு ஆரம்பிச்சா எப்படி வந்திருக்கு பாருங்க. விஜய் இழிச்சுக்கிட்டே இட்லி பொடி இரிச்சிருக்கியா, சகனமே சரியில்லை, ஸ்லிம் ஆக வேண்டாங்கிறாங்க. இவன் மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்றாங்க நாளையில இருந்து டயட் ஆரம்பிக்க போறேன். நடக்காது. என்னைய குண்டாக்குறதுல குறியாருங்கன்னு கடுப்பாய் கிளம்பி நானே போய் ஹெல்த்தியான எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்து சீக்கிரமா ஸ்லிம் ஆகுறதுக்கு சாலட் எப்படி பண்ணணும்னு கடைசியா சோஷியல் மீடியால கேட்டலாம் மொபைல் எடுத்தா மிஸ்ஸஸ் ஆகாக்கு ராஜா செட்டிநாடு வந்துட்டாங்கிறத பார்த்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியிலே சொல்லிட்டேன். விஜய் உடனே மிஸ்ஸஸ் ஆகாக்கா ராஜா செட்டிநாடா? அங்க சாப்பாடு சொல்லவே வேண்டாம், சும்மாவே காம்ப்ளிமெண்டரி கொடுப்பாங்க. கிச்சனர் பிரான்ச்ல ஐபிஎல் ரூம் வேற இருக்கு. ஒன்னே டிஸ்டர்ப் பண்ணல. மிஸ் ஆகா பிரான்ச் எப்படி இருக்கு நான் இப்பவே போய் பார்க்க போறேன்னு கிளம்பிட்டாங்க. வேற என்ன பண்றது, போயிட்டு வந்து டயட்டிங் இருந்துக்கலாம், நானும் கிளம்பிட்டேங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன்.